இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த ஸ்டேஜில் ஷேர் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஸ்டேஜாக ஃபீல் ஆகுது. ஏன்னா பிசி ஸ்ரீராம் சார் வந்திருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில். அவர் கூட ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு. அண்ட் இங்கே வந்திருக்க வசந்த பாலன் டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு இந்த மூவியில் கேஸ்ட் பண்ணது சாலமன் சார் தான். சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா ஹரிஷா, நீங்கள் வந்து பாருங்கள் ஆஃபீஸ்ன்னு சொல்லி. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாரதி சாரை மீட் பண்ணேன். அண்ட் பாரதி சார் பார்த்தோன்னே ஓகே எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் தான் வந்து என்னோடய ட்ரீம் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் லைக் 20-25 டேஸில் ஷூட் பண்ணோம். அண்ட் இப்போது அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஒரு ஃப்ரேம்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது. சாலமன் சார், நீங்கள் யூ டன் அ கிரேட் ஜாப். லைக் தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு இப்போ தான் தெரியுது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அண்ட் ஹேமந்த் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் லைக் எங்கள் கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் லைக் பிரபு அண்ட் ஜீவா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒரு 15-20 டேஸ் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக ஷூட் போச்சு. அண்ட் கரெக்டாக 6 ஆகிடுச்சுன்னா பேக்கப் பண்ணிடுவார் சார். ஸோ அது வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச். இவங்க எல்லாமே இந்த செட்டில் அவங்க வந்தாலே அவ்வளோ கலகலன்னு இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அண்ட் லைக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லைக் ஐ எம் ஸோ ப்ளஷர் டு ஹாவ் அ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துடைய கதையின் நாயகனாக இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய கதாநாயகன் ஜீவா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், இங்கே அத்தனை பேர் வந்திருக்கீங்க, நன்றி. ஃபஸ்ட்டு என்னோட நன்றி சொல்லணுன்னா என்னோடய டைரக்டர் சாருக்கு தான் சொல்லணும். அவர் பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக குழந்த தான், இயல்பாகவே வந்து அவர் குழந்த தான். அந்த செட்லேயே ஆகட்டும், அவர் பேசுகிற விதமாகட்டும், அப்ரோச் பண்ணுற விதமாகட்டும், அப்படியே குழந்தைத்தனமாக இருக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். என்னை அழகாக காமிச்ச சாலமன் சார் நன்றி சார். ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சு என்னை அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ இளமாறன் சார். நான் பாட்டு கேட்ட உடனே சொன்னேன் சாலமன் சார் கிட்ட, ஞாபகம் இருக்கா சார்? சார் இது வந்து பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் சாங்காக அமைஞ்சிருக்கு. எடிட்டர் சார் அகமத் ப்ரோ, நாங்கள் ப்ரிவ்யூ ஷோவில் பார்த்தோம், அவ்வளோ கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருந்தார், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். டயலாக் ரைட்டர்ஸ் ஹேமந்த் ப்ரோ, நானும் அவர் ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த படத்தில். எனக்கு என்ன சேஞ்சஸ் வேணுனாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன், வித் டைரக்டர் சாரோட அப்ரூவலோட. அந்த ஃப்ரீடம் வந்து டைரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாரு. ஹேமந்த் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. ஹரிஷா, சாஸ்தா, அதுக்கப்புறம் எல்லா இந்து ஆல்ரெடி தெரியும், எல்லாருக்கும் நன்றி. இப்போது என்ன சொல்கிறது, ரொம்ப நர்வஸாக இருக்குது. இது என்னோடய முதல் ஸ்டேஜ் தான். ஆக்சுவலாக ட்ரீம் கேர்ள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் அறிமுகமாக இருக்கேன் ஹீரோவாக. ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட் தான். ஏன்னா ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான். நான் இந்த மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க ஒரு காரணமாக இருந்த ஒரே ஒரு பர்சன் என்னோடய லைஃப்பில் என்னோடய அப்பா மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் என்னை நம்பினார். இந்த சினிமா அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கும்போது என்னோடய ஃபேமிலி யாருமே நம்பலை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலை, என்னோடய அப்பா மட்டும்தான் நம்பினார். ஆக்சுவலாக அவர் தான் சொன்னார், நீ போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்பா இப்போது என் கூட இல்லை, ஸ்டில்
மேலேருந்து பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னோட அம்மா. அவங்க என்றைக்குமே வந்து என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது. இப்போ வரைக்குமே நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்ன ஏது அப்படின்லாம் எதுவுமே கேட்டுக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே நான் எடுத்துக்கிட்டது இல்லை. இப்போ என்னோடய லைஃப்பில் அவங்களோட லைஃப்பில் யாரும் முக்கியம்னு பார்த்தா நான் மட்டும்தான். அம்மா வந்திருக்காங்க. சார் அம்மாவை கூப்பிட்டுக்கலாமா ஸ்டேஜில் ஒரே ஒரு டைம்? மேலே மட்டும் பார்த்து அழகுபடுத்திக்கிட்டுவோம். ஆக்சுவலாக ரொம்ப நன்றி சார். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் ரொம்ப இயர்ஸாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு பர்சனுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். என்னோடய அக்கா. எமோஷ்னலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி என்னோடய பின்னாடி நிற்கிற ஒரே ஒரு பர்சன் வந்து என்னோடய அக்கா மட்டும்தான். அக்கா துபாயில் இருக்கா, பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இங்கே வந்த எல்லா பத்திரிக்கை நண்பருக்கும், கெஸ்ட்டு எல்லாருக்கும், என்னோடய கோ ஆர்டிஸ்ட், டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்குமே நன்றி. இது முதல் ஸ்டேஜ் இல்லை, இன்னும் மேலே போகணும். அதுக்கு மீடியாவோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ட்ரீம் கேர்ள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட பாட்டை நாங்கள் முடிச்சிட்டோம். இனி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டு. சரி, ஓகே, நல்லா வரும்னு நானும் என்னோடய டீமும் நம்புகிறோம். அதுக்கப்புறம் மேலே இருக்கவன் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படியோ மேடையில் வந்து மீரா அப்படிங்கிற படத்துலேருந்து இந்த மேடையில் பேச்சு ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மீரா படத்தில் நான் ஒரு உதவி எடிட்டராக நான் வேலை பார்த்த காலத்தில் வந்து பிசி சார் வந்து லெலிங் டிவிஜன் சார்கிட்ட வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த விஷுவல்ஸை, அந்த ரஷ்ஷை முன்ன பின்ன நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறேன். அப்படி ஒரு மேதை. ஆக்சுவலாக எப்படி இசைஞானி அவர்களை வந்து நம்ம கொண்டாடுறோமோ அதுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத இந்தியாவின் ஒரு மகத்தான ஒளிப்பதிவு மேதைனா வந்து பிசி சாரை சொல்லலாம். பிசி சார் படங்கள் பார்த்த பிறகுதான் வீடு இவ்வளோ அழகா அப்படின்னு மௌன ராகத்தில் தெரிஞ்சுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடு அழகுன்னு தெரிஞ்சதில்லை. வீடு அவ்வளோ அழகா, ஒரு காட்டன் புடவை அவ்வளோ அழகா அப்படின்னு தெரிஞ்ச படம் வந்து மௌன ராகம். நான் வந்து கமலா தேட்டரில் திருடா படம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து தீ தித்திக்கும் தீ அப்படின்னு ஒரு பாட்டு. நம்ம ஊரில் இருக்கிற மியூசியம் இவ்வளோ அழகா அப்படின்னு அந்த பாட்டு வர்றப்போ ஒரு கடத்தில் அந்த லைட்லாம் ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகும். மொத்த தேட்டரும் கமலா தேட்டரில் கைதட்டி குமிச்சிச்சு. ஒரு வசனத்துக்கு கிடைக்காத கைதட்டு, ஒரு நடிப்பு, எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு மொத்த திரையரங்கமும் கைதட்டி மகிழ்ந்துச்சுன்னா, வெறும் ஒரு லைட்ல ஒருத்தன் கவிதை சொல்றான், ஒரு மேஜிக் பண்றாருன்னா அந்த பாட்டை வந்து நான் திருப்பி அடுத்த நாள் மறுபடியும் திருடா பார்க்குறேன். அதே இடத்துல கைதட்டு விழுது. ஸோ ஒரு ஒளிப்பதிவுக்கு ஒரு கைதட்டை ஒருத்தர் வாங்கி தந்துட முடியும்னா அதுக்கு பிறகு கூர்மையா அவர் படங்களை பார்க்க ஆரம்பிச்சா, அப்ப நாயகன்ல பார்த்தா மெதுவா நாயகன் வளர 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 ஆஃப் லைட்ல இருக்க நாயகன் அப்படியே கொஞ்சமா அவர் மரணமாகிறப்ப ஒரு பிரைட் லைட்ல இறந்து போவார். ஒரு கதாசிரியர் கதை சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒளியில ஒரு கதையை கொஞ்சமா சொல்லிட்டு இருக்க ஒரு மேதையா நான் வந்து பிசி சார் அவர்களை பார்க்குறேன். அவருடைய டைரக்ஷன்ல வந்து குருதிப்புணல் ஆகட்டும், அக்னி நட்சத்திரம் ஆகட்டும். எனக்கு அக்னி நட்சத்திரத்தினுடைய போட்டோகிராஃபிலாம் பயங்கர வியப்பா இருக்கும். எப்படா இது அப்படின்னு மணிசாட்ட ஒரு தடவை கேட்டப்ப, கார்ட்டூன் படங்கள்லாம் பார்க்குற ஒரு மேஜிக்கை பண்ணணும் அப்படின்னு நானும் பிசியும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படின்னு சொல்லலாம், என்ன வேணா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நான் அந்த மேஜிக்கை வந்து ராஜா அந்த சாங்ல வந்து அப்படி இதுக்கு முன்னாடி சென்னையினுடைய எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியாது. அவ்வளோ அற்புதமா வீட்டில் இருக்க வெங்கல தட்டு கூட, வெங்கல பானை கூட மின்ற ஒரு அழகை வந்து திரையில காமிச்சவர். அப்ப 35mm வெறும் ப்ராசஸிங், வெறும் ஃபிலிம், வெறும் லேபு, இன்னைக்கு இருக்கிற டிஐ கிடையாது, எதுவும் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மேஜிக்கை பண்ண ஒரு மகத்தான ஒரு ஒளிப்பதிவு மேதையாக நினைக்கிறேன். தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு மேதை. அவர்கிட்ட வர்ற அசிஸ்டன்ஸுக்கு எப்பா நான் பண்ணல அந்த படம் நீ பண்ணிக்கோ அப்படின்னு மொத்த
இந்தியாவினுடைய மகத்தான ஒளிப்பதிவாளர்கள் யார்கிட்ட வந்திருக்கிறாங்கன்னா பிசி ஸ்ரீராம்ங்கிற ஒரு மாபெரும் மேதைட்டு வந்திருக்கிறாரு. இன்னும் 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 தமிழ் சினிமா அவரை கொண்டாட வேண்டிய, மிக பெரிதாக கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நான் எப்பயுமே மேடை அவரோட ஷேர் பண்ணதில்லை. இந்த நேரத்தில் மேடையை நான் அவரோட ஷேர் பண்ணுறதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு மாபெரும் மேதையின் கரங்களில் தமிழ் சினிமா இன்னமும் மகிழ்ச்சியோடு அந்த விஷுவல்ஸ் அலைபாயுது ஆகட்டும், ஓகே கண்பனி ஆகட்டும், அவர் சீனிக்கம் பண்ணுறப்ப இருந்ததாகட்டும், தேவர் மகனில் கமல் சாரும் அப்படி சிவாஜி சாரும் இருக்கிறப்ப அப்படி பார்த்தா அப்படியே ஒரு போய்டிக் பெயிண்டிங் மாதிரி வரைகிறதாகட்டும் அப்படின்னு பிசி சார் இருக்கிற மேடையில் இருப்பதை நினைத்து மிகவும் மகிழ்கிறேன், வணங்குகிறேன். திரையுலகம் அவருக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை, சரியாக அவர் ஒளிப்பதிவை கொண்டு சேர்க்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு செய்கிற வேலை. ஏன்னா இன்னைக்கு மொபைலில் யார் வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம், யார் வேணால் என்ன செய்யலாம் அப்படின்னு மாறுற ஒரு காலத்தில் 80களில் இருந்து அந்த மேஜிக்கை செஞ்சு கொண்டு இருக்கிற ஒருவரை நாம் கொண்டாட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். விரைவில் அப்படி ஒரு கொண்டாட்டத்திற்கு தமிழ் திரையுலகம் தயாராக வேண்டும் என்கிற ஒரு அன்பு வேண்டுகோளை இந்த மேடையில் நான் வைக்க விரும்புகிறேன். அடுத்து பல விஷுவல் கம்யூனிகேஷன் காலேஜுக்கு போவேன். அங்கே இருக்கிற முதல்வர்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு திரைப்படம் சம்பந்தமாவோ, கலை சம்பந்தமாவோ, லிட்ரேச்சர் சம்பந்தமாவோ எந்த விருப்பமும் இருக்காது. சார் மாதத்துக்கு யாராவது ஒரு விஐபியை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கணும் சார் அப்படின்பாங்க. இப்படி தான் எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரி இருந்த ஒரு காலகட்டத்தில் கலை மீதும் ஓவியம் மீதும் நவீனம் மீதும் மிகப்பெரிய காதல் கொண்ட மருது சார் திரைப்பட கல்லூரிக்கு நுழைந்தது என்பது மாபெரும் சாதனை. அங்கே புல்லு வெட்ட கூட ஆள் இல்லை. இப்போதான் நான் வெளியே கேட்டேன், 10 கோடி ரூபா அவர் வந்த பிறகு எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் திரைப்பட கல்லூரிக்கு சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு தகவல் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் அங்கிருந்து வந்த திரைப்பட கல்லூரியில் தான் புலன் விசாரணையிலிருந்து, ஊமை வெளிகளிலிருந்து தமிழ் சினிமாவை மலர்ச்சி ஏற்படுத்துகிற அந்த உலகம் வந்துச்சு. அது அப்படியே மண்டி போய் கிடந்துச்சு. அப்படியே புதர் மண்டி போய் கிடந்த ஒரு இடத்துல போய் ஒளி மாதிரி இருக்கிற மருது சார் அங்கே போய் அப்படியே உட்கார்ந்துருந்த பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு திரைத்துறைக்கான, திரை மாணவர்களுக்கான ஒரு ஒளிமயமான ஒரு காலம் அந்த எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். பர்சனலாகவும் என்னுடைய எல்லா படங்கள் சம்மந்தமாகவும் அவர் எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பார். எனக்கு அங்காடி திருப்படத்தினுடைய லோகோ வரைஞ்சி கொடுக்கணும், எளிமையான படம் அப்படின்னு கேட்டேன். அந்த அங்காடி திரு டைட்டிலினுடைய லோகோவை ஜஸ்ட் 2 செகண்ட்ஸில் என் கையில் வரைஞ்சி வச்சுக்கோ பாலன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கும் அவருக்குமான உறவு இருக்கிறது. ஸோ அவரையும் இந்த மேடையில் நான் ஷேர் பண்ணுறதை நினச்சி மிக மகிழ்வோடு இருக்கிறேன். ரொம்ப ஆரோக்கியமான கலையின் உச்சகட்டமான 2 மேதைகள் இருக்கிற ஒரு மேடை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர்களை எல்லாம் இந்த மேடைக்கு அழைத்து வந்த எம்ஆர் பாரதி அவர்கள், பிருந்தா சார் மூலியமாக தான் எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தெரியும். ஸோ அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப ஒரு இளமை ததும்பும் ஒரு படமாக இருக்கிறது. ஸோ இந்த டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேசலாம்னு நினச்சேன், ரொம்ப டைம் வச்சு நான் ரொம்ப பேசலை. நிறைய பேசுகிறது விஷயம் இருக்குது. ஆனால் என்னோட அழைப்பேற்றல் இங்கே வந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு வாட்டி ஃபோனில் தான் கூப்பிட்டேன், அத்தனை பேர் வந்தாங்க, என்னை மதித்து அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் வேறு பேசியிருக்கிறேன். நன்றி. படத்தை இதில் காமெடி என்னன்னா, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக நான் சினிமாவுக்கு ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் அந்த ட்ரை பண்ணுறப்ப எல்லாமே எனக்கு நல்ல கம்பெனியே கிடைக்கல. ஃபஸ்ட்டு வேலி இல்லாமல் மரம், நூலர்ந்த பட்டம், காவேரி கரணில், இந்த மாதிரி சின்ன சின்ன உப்பா படம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி படங்கள் தான் கிடச்சிது. எனக்கு அசிஸ்டன்ட் வாய்ப்பு சரியாகவே கிடைக்கல. ஒரே ஒரு படம் நெஞ்சமெல்லாம் நீயன், அதில் தான் மோகன், ராதா, பூர்ணிமாச்சார் நடிச்ச படம். அந்த ஒரு படம் தான் அசிஸ்டன்ட் ஒழுங்கான படம் வாய்ப்பு கிடைச்சது. அப்போ கூட கஷ்டம். நான் சென்னையில் தனியாக வந்து சாப்பாட்டுக்கு தங்குற இடத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் பத்திரிக்கையில் போய் சேர்ந்தேன். அதுக்கு பாவைச்சந்திரன் ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் பத்திரிகையில் சேர்ந்தோம்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக சென்னை வாழ்க்கையே எனக்கு ஓரளவு வசதியாச்சு. அந்த பத்திரிகை துறையில் ஒரு 4-5 வருஷம் இருந்தேன். அப்போ இருக்கிறப்ப சினிமா ஆர்வம் இல்லை. அப்போ ஃபிலிம்ஸ்லேருந்து படம் பார்க்குறது, உலக சினிமா பார்க்குறது, நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, சினிமா பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பேன். ஆனால் பத்திரிகை எழுதிட்டு இருந்தேன்.
அப்போ தான் எனக்கு முதல் சினிமாவில் அங்கீகாரம் கொடுத்தது வந்து பிசி ஸ்ரீராம். அவர் தான் எனக்கு அவரோட டைரக்ஷனில் மீரா படத்துக்கு கதை வசனம் கொடுத்தாரு. அது எனக்கு ஒரு நல்ல இதாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் திருமணம் ஆச்சு. திரும்ப ஒரு படம் முயற்சியில் கொஞ்சம் தோல்வி. படம் ஐயா ஒரு கதை ஸ்கிரிப்ட் எழுதி சரியாக வரல. அப்புறம் சரி என்னடா சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் சினிமா ரொம்ப நேசிப்பேன். அதே நேரத்தில் சினிமாவுக்காக நான் வந்து கஷ்டப்பட மாட்டேன். சரி அடுத்த வேலை செய்யலான்ட்டு ராஜ் டிவியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் மாதிரி நிறைய நிகழ்ச்சி பண்ணேன். அதில் நிறைய பணமும் விளம்பர படம் எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ என் லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆச்சு. ஏன்னா அப்போ எனக்கு 2 பசங்க, ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடிஞ்சிச்சு. சரி அப்புறம் இன்னும் ஸ்டடியாக அதில் கூட என்னென்னா ஒவ்வொரு விளம்பர படம் இருக்கிறது நிகழ்ச்சி பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருந்தது. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு புத்தகம் போட ஆரம்பித்தேன். இக்னோன்னு சொல்லிட்டு அது ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ஒரு சார் சொன்னார், இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி, அது வந்து என்னென்னா எம்பிஏ படிப்பாங்க இந்தியா முழுக்க ஒரே சிலபஸில். அதுக்கு வந்து நான் கொஸ்டின் பேப்பர் போட்டு கொஸ்டின் ஆன்சர் சின்னதாக புக்கு 40 ரூபாய்க்கு குட்டி புக்கு போட்டு சவுத் இந்தியா முழுக்க அந்த இது நடக்கிற கல்லூரியில் அந்த வகுப்பு நடக்கிற இடத்துல போய் வெளியே வச்சு விற்று அது பயங்கர வெற்றி அடையிருக்காங்க. செம சக்ஸஸ் ஆச்சு. இந்தியா முழுக்க அந்த புக்கு போச்சு. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் புக்கு போட்டேன். இந்த 26 வருஷமாக சார்லதா பப்ளிகேஷன் நடத்துகிறேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருக்கேன். ஆனால் சினிமா எனக்கு தடுத்துட்டே இருக்கும்ல. அப்போ அர்ச்சனா வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் எப்போ நாங்கள் 2 பேர் பேசுனாலும் சினிமா பற்றி பேசுவோம். சினிமா பேசிகிட்டே இருப்போம். நைட்டு 11 மணி 12 1 மணி அவ்வளோ சினிமா பேசுவோம். அப்போ தான் சரி அவங்களுக்கு தோணுச்சு. நான் ஒரு கதை சொன்னேன், இப்படி ஒரு பண்ணலாம்னு. அந்த அழியாத குழம்பு 2 வந்து அர்ச்சனா தயாரித்தாங்க. அவங்க என் டேரக்ட் ஆகி பார்க்கணுன்ட்டு. ஆனால் அவங்க எங்கேயோ பணத்தை பாரோ பண்ணி கடன் வாங்கி பண்ணலான்னு திட்டம் போடுறப்ப நான் பயந்துட்டேன். ஐயோ நம்மளால் அவங்க எதை கஷ்டப்படக்கூடாதுன்னு. சரி ரேவதி அப்போ ஃப்ரெண்டு, ரேவதி டேரக்டரை போடுவோம், உனக்கு சேஃபு, நீ நினைக்கிற இந்த கதையும் நடிக்கலாம், ரேவதி டேரக்டரை போடுற அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க உறுதியாக இல்லைடா அது நீ தான் ஃபீல் பண்ணி ஒன்றால் தான் ஃபீல் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சரி முடிஞ்ச வரைக்கும் சிக்கமாக எப்படி எடுக்கிற பிளான் பண்ணி அது 12 நாளில் அந்த படத்தை எடுத்து முடித்தேன். சின்ன பட்ஜெட்டில் தான். அந்த படம் ஒரு நல்ல எனக்கு பேர் இப்போ கூட யூடியூப்ல இருக்குது. 2 மில்லியன் மேலே அந்த படம் பார்த்துருக்காங்க, நல்ல ரிவ்யூ போட்டிருக்காங்க. அது சந்தோஷம். அப்புறம் என்னென்ன சும்மா இருந்தேன், சும்மா அடுத்து படம் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணேன், சரி படம் பண்ணலாம், இந்த ட்ரீம்களுக்கு ஒரு 4 சீன் எடுத்து பார்ப்போம் ஒரு பார்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு சாலமனை கூப்பிட்டு ஒரு 4 சீன் இங்கே எடுக்கலாம்னா அவன் என்ன சொன்னான், அவன் ஊட்டி சார் அந்த 4 சீனை ஊட்டியில் போய் எடுக்கலாம் சார். செம்மொழி பூங்காவில் வந்து அவன் கேட்டால் 30,000 ரூபாய் படம் கேட்டார். இந்த 30,000 ரூபாய்க்கு ஊட்டியில் போய் எடுக்கலாம்னு சொன்னான். 4 சீன் எடுக்கலான்னு தான் போனேன். அப்படியே ஒரு பிளான் பண்ணி அங்கே ஒரு 16 நாளில் அந்த படத்தை எடுத்து முடித்தேன். அப்போ அந்த ஸ்கிரிப்டுக்கு கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட் இருந்தது வந்து ஹேமந்த். நைட்டு எல்லாம் இது எடுக்கலான்ட்டோம்னா காலையில் சீன் எழுதி கொடுப்போம். அப்படி அழகாக வந்து அந்த படத்தை சிம்பிளாக எடுத்து முடித்தேன். எனக்கு சந்தோஷம். அப்புறம் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்களை நிறைய பேர் படுறாங்க, அது எனக்கு பிடிக்கும். பிரேக் பண்ணுங்க. அமெரிக்காவில் எப்படின்னா ஒரு பையன் நல்லா படிக்கலன்னா 1 வருஷம் பிரேக் பண்ணி விட்டுருவாங்க. அந்த 1 வருஷம் பிரேக் பண்ணி சுற்றுறதுல அடுத்து அவங்க சினிமா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நீங்கள் சினிமா வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன பண்ணணும்னா அதை கட் பண்ணிட்டு போயிருங்க. நான் நிறைய பத்திரிகையில் இருந்து நிறைய வேலை பார்த்துருக்கேன். ஆனால் சினிமா எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இப்போ என்னால் நினச்சதை இப்போ அடுத்த படமும் கூட எடுத்து முடிச்சிருக்கேன், சைக்கிள் கேப்னு. அதுக்கு அடுத்த படத்துக்கு எனக்கு ஷூட்டிங் ரெடியாக இருக்கேன். ஸோ அதனால் எப்போ என்னால் எடுக்க முடியும், நீங்கள் நம்பணும். இப்போ நான் 40 வருஷமாக ட்ரை பண்ணேன். ஆனால் இப்போ என்னால் கண்டினியூஸாக படம் எடுக்க வாய்ப்பு எனக்கு உருவாயிருக்கு. அது முக்கியம் என்னென்னா சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிறது எப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த பிளானிங் எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ 4 சீன் எடுக்க போனேன், படத்தை எடுத்திருந்தேன்னா ஒரு ஐடியா தான். அப்புறம் என்னென்னா சிக்கனமாக எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி எனக்கு நிறைய ஐடியா இருக்குது. நான் அப்படி தான் எடுப்பேன் எப்பயுமே. செலவு இல்லாமல் அது பிளான் பண்ணல, அது ஸ்கிரிப்ட் தான். அந்த ஐடியா தான் ரொம்ப முக்கியம். நிறைய செலவு பண்ண வேண்டாம். ஏன்னா கொஞ்சமாக செலவு பண்ணால் ஒருவேளை படம் தாக்கட்டு கூட பாதிப்பு வராது. அதுதான் நான் சொல்கிறேன். இவ்வளோதான் சுருக்கம்னு நினைக்கிறேன். போதும். தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். இருக்கவங்கெல்லாம் என் நண்பர்கள், வெகு நாள என் நண்பர்கள். என்ன சந்தோஷமாக இருக்கு எனக்கு பாரதியை பற்றி இவ்வளோ பேர் புகழ்ந்து பேசும்பொழுது எனக்கு ரியலாகவே ரொம்ப மயக்கூச்சரியமாக இருக்குது. எங்கள் நட்பு ரொம்ப வருஷம் நட்பு. அது பல கதைகள் சொல்லலாம் அந்த நட்புல. பாரதி கல்யாணத்துக்கு நான் தான் இது பண்ணேன். இல்லை ஃபஸ்ட் டைம் நான் ஆடியோ ஃபங்க்ஷனே இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். பல மீட்டிங்கு வந்திருக்கேன் நான். அதோடு
ஆனால் ஆடியோ லான்ச்சுன்னு பாரதி கூப்பிட்ட உடனே பாரதிக்கெலாம் என்றைக்குமே நோ சொல்ல முடியாது இல்லை. ஆனால் ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பேர் வந்து பாரதியோடைய குணங்களையும் அவருடைய இதை பற்றி பேசும்போது எல்லாரும் ஒரே கருத்தோட பேசிச்சு. அதில் வந்து அவர் உயர்ந்து நிற்கிறாரு பாரதி, அதான் உண்மை. அடுத்த பெரிய பட்ஜெட்லாம் பண்ண வேணாம் பாரதி, 500 கோடி 400 கோடிலாம் ஜோக் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த படம் நல்லா வரணுன்றது தான் எனக்கு ஆசை. நல்ல இயக்குனராக வந்துட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் பல கதைகள் வச்சுருக்கீங்க. அன்னைக்கு கூட ஒரு கதை சொன்னோம், ஒரு கதையை நான் சும்மா அவர்கிட்ட சொல்லி விட்டேன், அவர் கதை திரைக்கதை எழுதிட்டார். அதை அது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாருன்னு என்ன தெரியும், ஆனால் அது வந்து ரெகுலராக கிடையாது. பாருங்கள், அது அடுத்தது என்ன எடுக்க போகிறீங்க? ஓகே ஓகே ஓகே. ரொம்ப அவர் தான் திரைக்கதை எழுதியிருக்கார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாரதி, என் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா நாயகன் பாரதியை என் இதயபூர்வமாக நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா பாரதி எனக்கு நீண்ட நாள் நண்பன். பாரதி வந்து நான் காலேஜில் டிசைனராக வேலை செஞ்ச காலத்தில் நான் நிறைய படங்களுக்கு டிசைனராக ஓவியராக என்னோடய கெரியர் சினிமாவில் விட ஆரம்பிச்சது. வேலி இல்லா மாமரம் அப்படின்ற ஒரு படத்தில் நான் டிசைனராக வேலை செஞ்சேன். பாரதி அந்த படத்தினுடைய அசோசியேட் டைரக்டர். அது ஏறக்குறைய என்னுடைய கல்லூரி நாட்கள், காலேஜில் படிக்கும்போதே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் 3ஆம் வரை, அந்த நாட்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங், வேலி இல்லா மாமரம், இந்த மாதிரி. ஸோ எங்களுடைய நட்பு அதிலிருந்து தொடர்ந்தது. பாரதியோட அஸ்திவாரம், இன்னைக்கு சினிமாவுடைய அஸ்திவாரம்னாலே எழுத்து தான். அந்த அஸ்திவாரத்தை பிடித்து கொண்டு தான் இந்த பாரதி இன்று இந்த ட்ரீம் கேர்ள் வரைக்கும் நடந்து வந்திருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பாரதி வீட்டில் எப்போதும் புத்தகம் இருக்கும். நான் அந்த காலத்துலேயே நான் பாரதி வீட்டுக்கு அடிக்கடி போவேன். பாரதியோட அம்மா நல்லா மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க. நிறைய ரஷ்யன் நாவல்ஸ் நாங்கள் திருப்பி 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 பாரதி வீட்டில் பலமுறை படிச்சிருக்கேன். என்னோடய புத்தக அறிவுங்கிறது ஆரம்பித்த காலங்கிறது வித் பாரதியோடு தான். அந்த பாரதி எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு இந்த புத்தக அறிவை கொடுத்துருக்கார். சினிமாவில் அறிவு எழுத்துங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். அது இன்னைக்கு ரொம்ப இல்லாதனால தான் தமிழ் சினிமா ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு. இன்னைக்கு புத்தகங்கள் யாரும் படிக்கிறது இல்லை. ஆனால் புத்தகத்தையும் எழுத்தையுமே தன்னுடைய ஆயுதமாக வச்சு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிற இந்த பாரதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து ட்ரீம் கேர்ள்ன்றது என்னோட படத்து டைட்டில் மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. முன்னாடியே சொல்லியிருந்தேன், நானே கூட வாங்கிட்டேன். ரொம்ப அற்புதமான டைட்டில். நான் படம் பார்த்தேன், ரொம்ப பொய்ட்டிக்காக, ரொம்ப அழகாக இளமையாக பண்ணியிருக்கார் பாரதி. இந்த படம் வெற்றியடைய அவர் தொழில் எல்லாருக்கும், கலைஞர்கள், அவர் ஒர்க் பண்ண நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். மகாகவி பாரதியோட வரிகளோட உங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். பாரதி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மனிதர் எங்கள் எல்லாருக்குமே. அவர் ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கதை வச்சுருக்கணும், வாங்க ஒர்க் பண்ணுங்க சொல்லி. அப்போ நாங்கள் யாருமே டேரக்டர்ஸ் ஆகலை. லிங்குசாமி, பாலா சக்திவேல், நான், பிருந்தா சாரதி எல்லாருமே கூட்டிகிட்டு போய் கதை பேசாமல் எல்லாருக்குமே நல்லா சமைச்சு போட்டு ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி சேலையூரில் ஒரு பெரிய ஒரு ரெசார்ட்ஸ் மாதிரி ஒரு இடத்துல எங்களை கூட்டிகிட்டு போய் கதை பேசுகிறது, படம் பண்ணுறது எவ்வளோ ஈஸியா அப்படின்னு சொல்லி எங்களை கூல் பண்ணி தான் வேலையை ஆரம்பித்தார். பாரதிக்கு மாம்பழத்தோட வீடு இருக்குது, அசோக்புரர் வீடு இருக்குது, ஈசிஆரில் வீடு இருக்குது, நிறைய சொத்து வச்சிருக்காரு. ஆனால் அவர் சம்பாதிச்ச எல்லா சொத்தோட மிகப்பெரிய சொத்து பிசி சீரஸ் சார், மருது சார், மேடையில் இருக்க எல்லாருமே தான். நான் கேட்டேன், என்ன 9 மணிக்கு விற்கிறீங்க, யாருன்னு வருவாங்க, ஏன்னு 9 மணிக்கு விற்கிறீங்க கேட்டேன். என் மேலே அக்கறை இருக்கிறவங்க வருவாங்கடா அப்படின்னாங்க. அப்படி அவர் மேலே அக்கறை இருந்து வந்த எல்லாருக்குமே இந்த சமயத்தில் பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அஜயன் பாலா சொன்ன மாதிரி ரொம்ப ரசனக்காரர் அவர். எங்களுக்கு ஆண்டன் செக்காவாகட்டும், அப்புறம் சிங்கி சாஹிப் மாத்தவ், அகிர குர்சவா எல்லாரையும் அறிமுகப்படுத்தி
இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா சினிமாவுக்குள்ள, இதுதான் சினிமாவான்னு சொல்லி எங்களை மாதிரி ஆட்களுக்கு, கிராமத்தில் இருந்த எல்லாருக்குமே வந்து உலக சினிமாவை அறிமுகப்படுத்தி ரொம்ப ஒரு ரசனையான ஒரு ஆள். ஏதாவது கவிதையை சொன்னால் உடனே 500 ரூபா கொடுப்பாரு. ஞாபகம் இருக்கானே? ஆமாம். எல்லா நகையும் விற்ற பிறகு நகைகள் போடாத சமூகத்திற்கு மதத்திற்கு மாறி இருக்கிற அக்கான்னு அழுது கேட்டு 1000 ரூபா கொடுத்தாரு. அந்த மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப இயல்பா அவருக்கு வந்து நீ ரொம்ப சினிமாவில் கஷ்டப்பட்டு அப்படியே வறுமையில இருந்து அப்படி படம் பண்ண அவசியமே கிடையாது. அவங்க எல்லாருக்குமே தெரியுமா தெரியல, சார்ல பதிப்பகம்னு வச்சிருக்காரு அவர். அது கிட்டத்தட்ட ஒரு 1000 புத்தகங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் புக்ஸ் வந்து அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அன்னை வந்து கல்லூரிக்கே போகாத ஒருத்தர் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்காக ஒரு 1000 புக்கை வெளியிட்டிருக்க சார்லதா பதிப்பகம் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயில் ஒரு டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. சினிமாலாம் ஜாலியாக இருக்கும்டா, கஷ்டமே படக்கூடாதுடா, நம்ம என்ன வருது சொல்லணும். நான் அடிக்கடி கேட்குறப்ப சொல்லுவார், உலகத்துக்காக நீ எதையுமே மாற்றிக்காத, நீ செய், அதை உலகம் ஏற்றுக்கும். ரொம்ப ஜாலியாக இருப்பார். எதுவுமே வந்து அந்த ஒரு அடிப்படையில் தான் ட்ரீம்களை உருவாக்கி இருக்கிறாரு, பார்த்தாலே தெரியுது. என்கிட்ட ஒரு நாள் பேசினார் ஈவினிங், இப்படி ஒரு கதை இருக்குடா, ட்ரீம்கள் இருக்குடா, ஷூட்டிங் போகணும் அப்படின்னாரு. எந்த மாதம் போகிறேன்? நாளைக்கு காலையில் போகிறேன்டா. நான் ஒரு வரி கதையோட ஒரு நம்பிக்கையோட கிளம்பி போய் இன்றைக்கி முன்னாடி அழகான ஒரு ட்ரீம்கள் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக வந்திருக்குது. நான் சில ஃபுட்டேஜ்லாம் பார்த்தேன், ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்திருக்குது. அண்ணன் வந்து எல்லாருமே நீண்ட கால நண்பன்னாரு. அவர் வந்து இப்போ பீட்டா குழந்தைகளுக்கும் கதை வச்சிருக்கிறாரு, எடுப்பாரு நான் சொல்லிக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சாருலதா பிலிம்ஸ் தயாரிப்பில் திரு M.R. பாரதி அவர்களுடைய இயக்கத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் ட்ரீம் கேர்ள் படத்தின் இசைத்தட்டை ஒளிப்பதிவு அவர்கள் வெளியிட சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் படக்குழுவினர் இசைத்தட்டை பெற்றுக் கொள்கிறார்கள். ட்ரீம் கேர்ள் படத்தின் ஆடியோ உரிமையை சரிகமா பெற்றுள்ளதை மகிழ்ச்சியோடு தற்போது தெரிந்த ஐஸ்வர்யா அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.